வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியல் சேஞ்ச் அண்ட் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அவர் பிஹேவியர் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே மீடியா ஹைப் எப்படியெல்லாம் இருக்கு, நம்மளோட சோஷியல் சேஞ்சுக்காக வேண்டி நம்மளோட டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எப்படியெல்லாம் நம்மளுக்கு பயனுள்ளதாக அமையிறது அப்படின்றத பார்த்தோம். ஒரு டெக்னாலஜிக்கல் தட் இஸ் கிளைமேட் சேஞ்சில் நம்ம என்ன பார்த்தோம், அதில் கிடைக்கிற முக்கியமான செய்திகள் ஒரு சமுத்திரத்தில், அதாவது கடலில் போய் வானிலை அறிக்கை கொடுக்கும் பொழுது அந்த வானிலை தொடர்புடைய செய்திகள், நல்ல மழை பெய்யுமா, இல்லை நடு சமுத்திரத்தில் எங்கெல்லாம் அதிக அளவில் கடல் இது பொழுது அது ஃபிஷ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதெல்லாம் அந்த மாதிரி செய்திகள் மீனவர்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு. அது போலவே அதை காட்டிலும் இன்னும் சிறப்பாக என்ன, குடியானவர்களுக்கு, அதாவது விவசாயம் செய்கிறவர்களுக்கு இந்த வானிலை செய்தி இருக்கே அது ரொம்பவும் உபயோகமாக இருக்கும், பெரிய அளவில் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். எப்படின்னு கேட்டால், இப்போ நல்ல மழை பெய்யும், இந்த நேரத்தில் நம்ம என்ன பயிர் பண்ணிக்கிறது சுலபமாக இருக்கும். இப்போ வரப்போட டைமில் எக்ஸ்ட்ராவாக மழை பெய்யும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா ரொம்ப மழை பெய்யும், இப்போ விதைக்க வேண்டாம் அப்படின்னா கூட அது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த வானிலை அறிக்கை, அந்த முன்னறிவிப்பு உழவர்களுக்கு ரொம்ப துணை புரியதாக இருக்கும். அதனால் சில நேரத்தில் என்ன மழை பெய்யும், இல்லாட்டி மழை பெய்யாதா, இல்லை எந்த அளவில் இங்கே வெள்ளக்காடாக மாறுமா, இல்லை வெள்ளத்தில் பயிரெல்லாம் சாவி ஆயிருமா அப்படின்லாம் கூட நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். அதனால நம்ம வாங்க போகிற இப்போ கிராப் லோன் வாங்கிப்பாங்க. இத்தனை ஏக்கரா நிலம் இருக்குது, இந்த ஏக்கர் நிலையில் இத்தனை அளவுக்கு நான் நன்சை பயிர் பண்ண போகிறேன், இதுக்கு எனக்கு பேங்க் லோன் கொடுக்கணும்னு கேட்டால் அந்த என்ன அளவில் நம்ம பேங்க்லேருந்து உதவி தொகை வாங்கி நம்ம பயிர் பண்ணுறோன்னா, அந்த மாதிரி பண்ணும்பொழுது இந்த அளவுக்கு இந்த கிளைமேட் சேஞ்சினால் கிடைக்கக்கூடிய செய்திகள் அந்த பயிரை காப்பதற்கும் பயிருக்கு தொடர்புடைய செய்திகளை செய்யறதுக்கும் நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் மாதிரி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் இதெல்லாமும் அதில் வரும். அதே சமயத்தில் எந்த ஏரியாவில் அதிகமாக ஃபிஷ் கிடைக்கும் அந்த ஏரியாவில் போய் நீங்கள் மீன் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு மீனவர்களுக்கு கொடுக்குற செய்தியும் உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சோஷியல் சேஞ்ச் ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு செய்தியை நம்ம செய்ய போகிறோம், இந்த ஒரு ஏரியாவுக்கு சுத்தம் பண்ணி தரப்போகிறோம். இப்போ நம்ம பாரத நாட்டிலே ஸ்வச் பாரத் அப்படின்னு ஒரு புதுசாக புதுசு இல்லை, இப்போ ஒரு 10-12 வருஷமாக அது போல் செய்திக்கிட்டு இருக்கிறோம். 10 வருஷத்துக்கு மேலே அது இருக்குன்னு சொன்னால் அதுக்கு மீடியா கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ். அந்த மீடியா, அதாவது நம்மளுடைய செய்தித்தாள்கள், அப்புறம் இந்த மாதிரி தொலைக்காட்சி, வானொலி, அது இல்லாமல் செய்தித்தாள்கள் போக மாதாந்திர வாராந்திர நாளிதழ்கள், அப்புறம் கொடுக்குற பிட்டில் கொடுக்குற சின்ன சின்ன நோட்டீஸில் எடுத்துகிட்டு போகிறது, பேப்பரில் வச்சு கொடுக்குற கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் சாதாரணமாக இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், இது எல்லாமே பண்ணாலே இது அத்தனையும் மீடியாவில் சேர்ந்தது தான். மீடியான்னு சொன்னால் நம்மளுடைய தொலைத்தொடர்பு மூலமாக எப்படியெல்லாம் நம்மளுக்கு ஜனங்களுக்கு, மக்களுக்கு அதனோட உயர்வை பற்றி எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு. அந்த உயர்வை எடுத்து சொல்லும்பொழுது சோஷியல் சேஞ்சுக்கு மீடியா என்னெல்லாம் உதவி பண்ணும் அப்படின்னா, இது எல்லாவற்றையும் எடுத்து சொல்லும். இந்த மாதிரி இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, இத்தனை இடத்துல சுத்தமாக இருக்க முடியுது, இந்த மாதிரியெல்லாம், அதாவது சுத்தமாக இருக்கிறதுக்கு எல்லாமே அத்தியாவசியமாக வேணும், அசுத்தமாக இருந்தால் சுகக்கேடு வரும் அப்படின்றதையும் இந்த மீடியாவே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு சின்ன சின்ன குறும்படம் போல் தயார் பண்ணி அது எல்லாருக்கும் எடுத்து சொல்லி ஒரு ஏரியாவில் கொண்டு போய் கம்யூனிட்டி டாக்குமெண்ட்ரி அதுபோல் இருந்து போட்டு காமிச்சா அது எல்லா இடத்துலையும், எல்லா கிராமத்துக்கும், எல்லா இடத்துக்கும், பட்டி தொட்டிக்கெல்லாம் இது எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் ஒரு தூய்மை பாரதம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சோஷியல் சேஞ்ச் இந்த கான்டெக்ஸ்டில் எடுக்கும் பொழுது இந்த மீடியாவினால், அதாவது நம்மளுடைய தொலை தொடர்பு, தூரதர்ஷன், வானொலி, பேப்பர், அப்புறம் லிங்க் இருக்கிறது, அப்புறம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், இது போலலாம் எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரங்கள், அது மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அதே எடுத்துகிட்டு போகிறோம். விளம்பரங்கள் என்ன, ஆடியோ மட்டும் இருக்கிறது உண்டு, ஆடியோவோட வீடியோவும் சேர்ந்து இருக்கிறதா, அந்த விளம்பரத்துக்கு சரியான அளவில் வரவேற்பு இருக்கும். அப்படின்னா அந்த வரவேற்பு எங்கேயெல்லாம் ரொம்ப நகர்ப்புறத்துலேருந்து எட்டி இருக்கிற இடம், ஊர் கிராமத்துக்குள்ள இன்டீரியர் பார்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அப்படின்னா அங்கேயும் இந்த விளம்பரங்கள் எடுத்து சென்றால்
அந்த புதுசாக எடுக்கிறவன் நம்ம ஒரு மீடியாக்காக செய்துக்கிறோம் இல்லையா, பாரதத்துக்கு தூய்மை பாரதம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த சோஷியல் சேஞ்சு எப்படி ஏற்பட்டது? இந்த மீடியாவினால தான், விளம்பரத்தினால தான் இந்த சேஞ்சு இந்த அளவுக்கு எடுத்து செல்ல முடிஞ்சது. ஒரு டிக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஒரு டிக்கேடில் பெரிய அளவில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மாறுதல்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த மாறுதல்களை நம்ம சந்தித்திருக்கிறோம். அந்த மாறுதல்னால பயன்பெற்று இருக்கிறோம். பயனும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி ஆனால் முதல்ல சோஷியல் சேஞ்சுன்ற வார்த்தை சொல்லும்போது மாற்றத்துக்கு மட்டும்தான், அதாவது தீய சக்திகள்லேருந்து மாற்றத்துக்கு மட்டும்தான் சோஷியல் சேஞ்சுன்னு இல்லை, நல்ல சக்திகளை மேலும் மேலும் வளர்க்கறதுக்கு கூட சோஷியல் சேஞ்ச் அத்தியாவசியம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் பேசும்பொழுது இது மாதிரி ஒரு நல்ல செய்தியை முன்னெடுக்கிறதுக்கு கூட விளம்பரங்களும் விளம்பர யுக்திகளும் கையாளும் பொழுது அது மேலும் மேலும் சிறப்பான பலனை அளிக்கும், சிறப்பான முடிவுகளை பெற்றுத்தரும். அதற்கு யாரெல்லாம் முன்னுதாரணமாக செய்கிறாங்க அப்படின்னா, இன்னும் மீடியாவில் பிரபலமாக இருக்கிறவங்கள கூப்பிட்டு அதை பற்றி பேச சொல்கிறது, அந்த மீடியாவில் இருக்கிறவங்களே போய் ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் அதுபோல் ஒரு முன்ன நின்று அந்த வேலையை செய்கிறது அப்படின்னா அதெல்லாமே இந்த சோஷியல் சேஞ்சுக்கு ஒரு அடிப்படை வளர்ச்சிக்கு காரணமாக அமையும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.